ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ ஒரு பிக்சர் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. இதுல போட்டிருக்கு, கேன் யூ லொக்கேட் த ஹிடன் டைகர். மறுபடியும் நான் சொல்றேன், கேன் யூ லொக்கேட் த ஹிடன் டைகர். அதை நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னோம்னா இந்த கேம் விளையாட முடியாது. ஓகேங்களா? இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச பசங்க கிட்ட நீங்க இங்கிலீஷ்ல சொல்லி தான் பசங்களுக்கு இது புரியும். ஒருவேளை உங்க சண்டே கிளாஸ்ல வர பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது பிரதர், கஷ்டம் இங்கிலீஷ்ல புரிய வைக்க முடியாதுன்னா ஜஸ்ட் இந்த கேம் நீங்க நடத்தாதீங்க. இங்கிலீஷ் படிக்க தெரியும், புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த பிள்ளைங்களுக்கு ஈஸியா நீங்க விளையாடலாம். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க, ஒரு 5th 6th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க வந்து நீங்க விளையாடலாம். கேன் யூ லொக்கேட் த ஹிடன் டைகர்? ஹிடன் டைகர் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஹிடன் டைகர்னா எங்க ஒரு டைகர் தெரியுது, இன்னொன்று ஹிடன் டைகர்னா என்ன அர்த்தம்? மறைஞ்சிருக்கிற டைகர். ஹிடன்னா மறைந்திருக்கிறது டைகர். அப்போ ஹிடன் டைகர் எங்க இருக்குது? நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் பார்த்த உடனே. ஒரு டைகர் தெரியுது, நானும் இப்படி தலைகளெல்லாம் வச்சு பார்த்தேன், இப்படிலாம் சைடெல்லாம் வச்சு பார்த்தேன். அப்புறமா ஒரு ஹிடன் டைகர் நான் கண்டுபிடிச்சேன். பாருங்க, இந்த 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 டைகருடைய இந்த கழுத்து பகுதியில பாருங்களேன், இந்த டைகருடைய கழுத்து பகுதியில வாயை திறந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு டைகர் மூஞ்சி மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அதுதான் ஹிடன் டைகர் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்லையே, நம்ம கண் பார்வை கூட நல்லா இருக்கேன். ஒரு ஹிடன் டைகர். இவரே இந்த டைகர் மூஞ்சி இருக்குல்ல, முகம் இருக்குல்ல, அந்த முகத்துக்கு கீழே அந்த கழுத்துல வெள்ளை கலர்ல ஒயிட் கலர்ல தெரியுதுங்களா, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா டைகருடைய வாயை இப்படி திறந்துட்டு இருக்க மாதிரி இன்னொரு டைகர் இருக்க மாதிரி தெரியுது. ஓகேங்களா? நான் நினைச்சேன் கண்டுபிடிச்சேன். ஆனா ஆன்சர் அது இல்லை. நீங்க பிள்ளைங்கிட்ட சொன்ன உடனே கேன் யூ லொக்கேட் த ஹிடன் டைகர், ஹிடன் டைகர் எங்க இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க அதுதான் ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதை சொல்லுவாங்க, யாராவது சொன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது கூட நீங்க இங்கிலீஷ் படிக்க தெரியாத பிள்ளைங்களுக்கு அதில் நீங்க கேமா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த டைகர் முகத்திலேயே இந்த சைடுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைகர் இப்படி ஒரு டைகர் நேரா பார்த்த மாதிரி, இது இந்த டைகர் சைடுல பார்த்துட்டு இருக்கு, ஒரு டைகர் நேரா பார்த்த மாதிரி வாய் இப்படி குழந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அது கூட நீங்க ஆன்சரா வச்சுக்கலாம், தப்பில்லை. நான் அப்படி கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைச்சிட்டேன், ஆனா ஆக்சுவலா அது இல்லை. நீங்க வந்து இங்கிலீஷ் படிக்க தெரியாத பிள்ளைங்களுக்கு அதுல நீங்க ஆன்சரா வச்சுக்கலாம். ஆனா இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கு அது ஆன்சர் இல்லை. கேன் யூ லொக்கேட் த ஹிடன் டைகர்? எஸ் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் தெரியணும். அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, ஹிடன் டைகர் இருக்கு. இந்த வாயை திறந்துட்டு அதுவா? இல்ல இல்ல வேற. கண்டுபிடிச்சு டயர்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க, ஹிடன் டைகரை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்க தெரியுமா? இந்த டைகருடைய உடம்புல நீங்க பாத்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க. THE த, அதே HIDDEN ஹிடன், TIGER டைகர். அந்த டைகர் மேல இருக்கிற கோடை நீங்க நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஆல்பபெட்ஸ் இருக்கும், ABCD இருக்கும். அதுல எழுதி இருக்குது த ஹிடன் டைகர். அதுதான் பிள்ளைங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த கேம். ஓகேங்களா? இங்க போட்டுருக்கு கேன் யூ லொக்கேட் த ஹிடன் டைகர் அப்படின்னா அர்த்தம், த ஹிடன் டைகர்ன்ற வார்த்தையை உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? அந்த வார்த்தை எங்க இருக்குது? இந்த டைகருடைய உடம்பு மேலேயே இருக்கு. இந்த கோடு கூட இருக்கு பாத்தீங்களா, அதுலயே த ஹிடன் டைகர்னு எழுதி இருக்கு. அதுதான் ஆக்சுவலா ஆன்சர். ஓகேங்களா? இப்படி நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் படிக்க தெரியாத பிள்ளைங்களா இருப்பாங்கன்னு சொன்னா இதுலயே இன்னொரு டைகர் மூஞ்சி மாதிரி தெரியுது. ஓகேங்களா? அதுல நீங்க ஆன்சரை வச்சுக்கலாம். இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்களா, புரிஞ்சுக்க பிள்ளைங்களா அந்த வேர்ட்ஸ் அவங்க கண்டுபிடிக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லிடாதீங்க. கேன் யூ லொக்கேட் த ஹிடன் டைகர் மட்டும் சொல்லுங்க, அவங்க குழம்பிடுவாங்க, தேடி தேடி பார்ப்பாங்க, கிடைக்கும். கடைசியா நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம பிள்ளைங்க நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஐசாயா 55:8, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் சொல்றாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்தீங்க, ட்ரை பண்ணி பார்த்தீங்க. ஆனா கடைசியில் ஆன்சர் இப்படி இருக்கும்னு யாராவது எதிர்பார்த்தீங்களா? நீங்க இன்னொரு டைகர் தானே தேடினீங்க. த ஹிடன் டைகர்னு எழுதி இருக்கும்னு யாரும் தேடல. இன்னொரு டைகர் எங்கேயாவது இருக்குமா, மரத்துக்கு முன்னாடி இருக்குமா, அங்க இருக்குமா, இங்க இருக்குமான்னு தேடினீங்க. ஆனா அது இல்லை ஆன்சர், என்டையர்லி டிஃப்ரெண்ட். அந்த வார்த்தைகளை நீங்க கண்டுபிடிக்கணும். தேவன் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, தேவனுடைய நினைவுகள். சொல்றாரு, நீங்க நினைச்சிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. நோ நோ நோ. சரி, மனுஷனுடைய நினைவுகள் பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குரியவைகளை தான் இருக்கு. அதான் பவுல் சொல்றாரு, பூமிக்குரியவைகள் அல்ல
மேலானவைகளை நாடுங்கள். பூமிக்குரியதா எப்படி பணம் சம்பாதிக்கலாம், யாரை ஏமாத்தலாம், எப்படி அவங்க பழி வாங்கலாம், இப்படிதான் மனுஷன் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா தேவனுடைய நினைவுகள் மனுஷனுடைய நினைவுகளை காட்டிலும் 1000 மடங்கு உயர்ந்த நினைவுகள், 1000 மடங்கு மேலான நினைவுகள். அந்த நினைவுகளை நீ புரிந்து கொள்ளணும்னு சொன்னா தேவனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை நீ புரிந்து கொள்ளணும்னு சொன்னா வேத வசனத்தை நீ வாசிக்கணும். வேத வசனத்தை நீ புரிந்து கொள்ளணும். தம்பி தங்கச்சி, ஏசப்பாவை நீ புரிஞ்சுக்கணும்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அது நானும் நினைக்கிறேன். ஏசப்பா என்ன நினைப்பாங்க, ஏசப்பா என்ன நினைப்பாங்கன்னு எப்படி தெரியும்? வேத வசனத்தை நீ படிக்க ஆரம்பிச்சுன்னா, ஓஹோ, அப்ப ஏசப்பாக்கு இதான் பிடிக்கும், அப்ப ஏசப்பா இப்படிதான் பேசுவாங்க, ஏசப்பா இப்படிதான் விரும்புவாங்க. அண்ணா சொல்றாருல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ மனுஷனுடைய வழி வேற மாதிரி இருக்குது. பாவத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறான், தப்பு செய்யறான், அந்த உலகத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்து செத்து போயிடணும்னு நினைக்கிறான். அது இல்லை வாழ்க்கை, அது இல்லை கர்த்தருடைய நினைவு. கர்த்தருடைய தாட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட், கர்த்தருடைய திங்கிங்கே என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா அது நல்லது, நம்முடைய உயர்வுக்கு வேண்டியது, நம்முடைய சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கக்கூடியது. அந்த நினைவுகளை நீ புரிஞ்சுக்கணும்னு சொன்னா 2 காரியம் செய்யணும் தம்பி தங்கச்சி. முதலாவது நீ ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும். 2வது வேத வசனத்தை நீ வாசிக்கணும். அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டன்னு சொன்னா தேவனுடைய நினைவுகள் என்னன்றதை நீ புரிந்து கொள்ள முடியும். சரி, இதுக்கும் இந்த கேமுக்கு என்ன சம்மந்தம் ஒரு வேலை கேட்கலாம். கேமுக்கு என்ன சம்மந்தம் சொன்னா, நீங்க என்ன நினைச்சீங்க, ஹிடன் டைகர்னா எங்கேயாவது டைகர் ஒழிஞ்சிட்டு இருக்கும்னு நினைச்சீங்க. ஆனா என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது இல்லை கான்செப்ட். த ஹிடன் டைகர் எங்க எழுதிருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுடைய தாட்ஸ் வேறையா இருந்துச்சு, இது ஆன்சர் பசிலுடைய என்டையர் ஆன்சரே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதே மாதிரி தான் நாம் நினைக்கிறதும் தேவன் நினைக்கிறதும் வேற வேற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. தேவன் என்ன நினைக்கிறாரோ, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செஞ்சு, அதை நான் புரிஞ்சுக்க, அதை நான் செஞ்சேன்னா என் வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் அப்படின்ற இந்த கருத்தை இந்த கேம் மூலமா பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி தர போறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ்.